வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது PIM, அதாவது ப்ரோட்டோகால் இண்டிபெண்டன்ட் மல்டிகாஸ்ட். இஸ் a multicast routing protocol designed to efficiently route multicast traffic across large network. ஒரு பெரிய நெட்வொர்க்கில் மல்டிகாஸ்டிங் பண்ணணும், அதுக்கு இந்த PIM ப்ரோட்டோகால் ரொம்ப பயன்படும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. லார்ஜ் நெட்வொர்க்கில் கொஞ்சம் ரிசீவர்ஸ் இருந்தால் அதுக்கும் பயன்படுத்திக்கலாம், இல்லை நிறைய ரிசீவர்ஸ் இருந்தாலும் அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ டேட்டா ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுப்போம் லைவாக. ஸோ அது எல்லாமே இந்த ப்ரோட்டோக்காலில் பயன்படுத்திப்போம். இதிலே ஒரு பேர் இருக்குது பாருங்கள், இண்டிபெண்ட் மல்டிகாஸ்ட். ஸோ இதுக்கு எந்த ஒரு மற்ற கேஸ்டிங் ப்ரோட்டோக்கால்லாம் தேவையில்லை. ஸோ தனித்துவமாக இருக்கும் இது. PIM is a protocol independent, meaning it does not rely on any particular unicasting routing protocol. இந்த RIP, OSPF, BGP இதில் எதுவுமே ஹெல்ப்புக்கெலாம் இருக்காது. தனித்துவமாக அதுவே அது வேலையை பார்த்துக்கும். மேக் ஃபார்வர்டிங் டெசிஷன்ஸ். PIM uses the unicasting routing table. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ரவுட்டிங் டேபிள் அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். யூஸ் பண்ணிக்கிட்டு அதோடைய டேட்டாஸ் அந்த டேட்டா பேக்கெட்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ரவுட்டிங் டேபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, தேவைக்கேற்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு மல்டிகாஸ்டிங் பேக்கெட்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ PIM யூசஸ் த யூனிகாஸ்ட் ரவுட்டிங் டேபிள் ஆஃப் த நெட்வொர்க் டு ஹெல்ப் ரவுட் மல்டிகாஸ்ட் பேக்கெட்ஸ். ஓகே, இதில் 2 மோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் PIM ஸ்பாஸ் மோட், அதை PIM SM சொல்லுவோம். PIM டென்ஸ் மோட், PIM DM சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம் பாருங்கள். இது எப்படின்னா, ஒரு பெரிய குரூப் இருக்கும், அதில் கொஞ்சம் ரிசீவர்ஸ் மட்டும் இருக்கிறாங்கன்னா இதை பயன்படுத்தலாம். PIM SM is used when there are few receivers for a multicast group. It is efficient because it only build multicast trees for those routers that have receivers interested in the multicast group. ஸோ multicast groupனா அதில் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் ரிசீவ் பண்ணிக்கணும் விருப்பம் இருக்கிறதுனால இது எஃபிஷியன்ட். PIM SM ரெக்வயர் a rendezvous point, RP பாயிண்ட், இதை ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதில் தான் என்ன பண்ணுவோன்னா, ஆல் மல்டிகாஸ்ட் சோர்சஸ் ஃபஸ்ட்டு சென்ட் தேர் டிராஃபிக். ஸோ இதன் வழியாக தான் நம்ம எல்லாத்தையும் சென்ட் பண்ணுவோமே. எந்த பாயிண்ட் வழியாக? RP பாயிண்ட் வழியாக. ஸோ ரிசீவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த RP பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிப்பாங்க. ரிசீவர்ஸ் யூஸ் த RP டு ஜாயின் த மல்டிகாஸ்ட் குரூப். இன்னொரு மாடல் இருக்குது, மோடு PIM டென்ஸ் மோடு, PIM DM சொல்லுவோம். PIM DM is used when multicast receivers are densely distributed across the network. ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அந்த பெரிய நெட்வொர்க்கில் நிறைய ரிசீவர்ஸ் இருப்பாங்க, மல்டிகாஸ்ட் ரிசீவர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரினா இந்த மோட் தான் பயன்படுத்தணும். இட் அஸ்யூம்ஸ் தட் மோஸ்ட் ரவுட்டர்ஸ் வாண்ட் டு ரிசீவ் மல்டிகாஸ்ட் டிராஃபிக். ஸோ இது எல்லாருமே ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு வீடியோ ஸ்ட்ரீம் லைவ் போடுறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அதை மொத்தமாக பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த மோடு. And floods the network with multicast traffic initially, pruning back only the branches where there are no receivers. ஸோ நெட்வொர்க் இருந்தாலே நிறைய பிரான்ச் இருக்கும். ஸோ எந்த பிரான்ச்சில் வந்து யாருமே அதை வந்து அக்சஸ் பண்ணல, அந்த RP பாயிண்ட் அக்சஸ் பண்ணலையோ, அது ப்ரூனிங் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிவிடும். இட் இஸ் சிம்பிளர் பட் லெஸ் எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு PIM SM, எஸ்பெஷலி லார்ஜ் ஸ்கேல் நெட்வொர்க். இது பெரிய நெட்வொர்க் இல்லையா, ஸோ பெரிய நெட்வொர்க்கில் இந்த மோடு வந்து கொஞ்சம் பாதிப்படையும், எஃபிஷியன்ட்டும் கம்மி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரவுட்டர் A இஸ் த சோர்ஸ் ஆஃப் மல்டிகாஸ்ட் ஸ்ட்ரீம். ஸோ ரவுட்டர் A தான் என்ன பண்ண போகுது, வீடியோவை கொடுக்க போகுது, லைவ் வீடியோவை. ரவுட்டர் B, ரவுட்டர் C, ரவுட்டர் D எல்லாருமே நெட்வொர்க்கில் இருக்கிறாங்க. ரவுட்டர் Bயும் ரவுட்டர் Dயும் தான் இன்ட்ரெஸ்ட் அந்த மல்டிகாஸ்ட் டிராஃபிக்கை வாங்கிக்கிறதுக்கு. ரவுட்டர் Cக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா, பல்காக இருக்கிறதுல Bயும் Dயும் மட்டும்தான் விருப்பப்படுறாங்க. ரவுட்டர் Rன்னு ஒன்று இருக்குது, அதான் rendezvous பாயிண்ட், அதுதான் ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி, சென்ட்ரல் பாயிண்ட் ஃபார் மல்டிகாஸ்ட் குரூப் மேனேஜ்மெண்ட். இப்போ டயக்ராமில் பார்க்கலாம் பாருங்கள். ரவுட்டர் A, ரவுட்டர் B, ரவுட்டர் C, ரவுட்டர் D. ஓகேங்களா, இதில் ரவுட்டர் A தான் சோர்ஸ், இவர் தான் லைவ் வீடியோவை கொடுக்க போகிறார்.
இதுதான் சென்டர் பாயிண்ட், 2 சர்வர்ஸ் பாயிண்ட். இந்த பாயிண்டில் தான் நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கும். ரவுட்டர் பி, ரவுட்டர் டி, ரவுட்டர் சி இவங்க எல்லாமே ரிசீவர், இவங்கெல்லாம் இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். ரவுட்டர் சி விருப்பப்படலை ஜாயின் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஸ்டெப் 1, ரவுட்டர் ஏ ஸ்டார்ட் சென்டிங் மல்டிகாஸ்ட் டிராஃபிக். முதல்ல லைவ் வீடியோவை அனுப்புகிறாரு ரவுட்டர் ஏ. மல்டிகாஸ்ட் டிராஃபிக் ஃப்ரம் த சோர்ஸ். ஓகேங்களா? ரவுட்டர் ஏ என்ன பண்ணுது? ஒரு மல்டிகாஸ்ட் டிராஃபிக்கை சென்ட் பண்ணுது. ஸ்டெப் 2, ஜாயின் மெசேஜஸ் ஃப்ரம் ரிசீவர். இந்த ரிசீவரில் என்ன பண்ணுவானுங்கன்னா, நான் வந்து இந்த மல்டிகாஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த 2 சர்வர் பாயிண்ட் மூலிமா. ஸோ ரவுட்டர் பியும் டியும் விருப்பப்படுறாங்க ரிசீவ் த மல்டிகாஸ்ட் டிராஃபிக். ஸோ ஈச் ரவுட்டர் சென்ட் ஏ ஜாயின் மெசேஜ் டு ஆர்பி பாயிண்ட். ஸோ இந்த ஆர்பி பாயிண்ட்டுக்கு வந்து இந்த பி ரவுட்டரும் டி ரவுட்டரும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விடும், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இண்டிகேட்டிங் தே வாண்ட் டு ரிசீவ் மல்டிகாஸ்ட் டிராஃபிக் ஃபார் ஏ குரூப். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த ரவுட்டர் ஆர் என்ன பண்ணும்? ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைரக்டிங் மல்டிகாஸ்ட் டிராஃபிக் ஃப்ரம் த சோர்ஸ் டு த இன்ட்ரஸ்டட் ரவுட்டர். ஸோ இதுதான் பார்த்துக்கும், அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸ்டெப் 3 என்ன பண்ணுன்னா, ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆர்பி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணும்? ஃபார்வர்ட் பண்ணும். ஆர்பி ஃபார்வர்ட் த மல்டிகாஸ்ட் டிராஃபிக். ஸோ ரவுட்டர் ஏல வீடியோ ஸ்ட்ரீம் வருது, அது ஆர்பி பாயிண்ட் வாங்கிக்கிட்டு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சி விடும். upon receiving the joint messages from B and D, router B or router D தானே கேட்டுச்சு, மெசேஜ் கொடுத்துச்சு எனக்கு வேணும்னு, அவங்களுக்கு மட்டும் அனுப்பிவிடும், ரவுட்டர் சிக்கு அனுப்பாது. ஸோ ரவுட்டர் ஆர் ஸ்டார்ட் ஃபார்வர்டிங் த மல்டிகாஸ்ட் டிராஃபிக் ஃப்ரம் ரவுட்டர் ஏ டு போத் ரவுட்டர் பி அண்ட் டி. ரவுட்டர் ஆர் பில்ட் a shared tree to forward multicast packet from router A to all interested routers. அப்போது ரவுட்டர் ஏ கிட்டேருந்து வீடியோ வருது, அதை ஆர்பி பாயிண்ட் ரவுட்டர் ஆர் வந்து வாங்கி ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணுது, ரவுட்டர் பிக்கும் டிக்கும் அனுப்புது, ரவுட்டர் சிக்கு அனுப்பலை. ஸ்விட்சிங் டு சோர்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரீ, அதாவது ஒரு ட்ரீ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேக்கெட்ஸாக சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓவர் டைம் இஃப் ரவுட்டர் பி அண்ட் டி ஆர் ஸ்டில் ரிசீவிங் த மல்டிகாஸ்ட் டிராஃபிக், they may choose to switch from shared tree to a source specific tree directly connected to the router A. ஸோ ரொம்ப நேரம் அது கொடுத்துட்டே இருக்குது யார்? இந்த ஆர்பி பாயிண்ட். இப்போது அந்த ரவுட்டர் பியும் டிக்கும் வந்து ஆர்பி பாயிண்ட் மூலிமா வந்துக்கிட்டே இருக்குன்னா, அவங்க அப்புறமா என்ன பண்ணலாம்னா இன்னொரு ட்ரீயை பயன்படுத்திக்கலாம், சோர்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரீ. டேரெக்டாக ஆர்பி பாயிண்ட் இல்லாமல் டேரெக்டாக ரவுட்டர் ஏ கூடவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சான்சஸும் இருக்குது இதில். This helps in reducing the path length and improving performance. ஸோ இந்த ஆர்பி பாயிண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த ஆர்பி பாயிண்ட் இல்லைன்னா டேரெக்டாக கனெக்ஷன் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ now router B and router D will receive multicast traffic directly from router A instead of going through router R. அந்த ஆர்பி பாயிண்ட் தேவையில்லை. ஸோ அப்படி இல்லாமலும் கனெக்ஷனும் ஏற்படுத்திக்கலாம். ஸ்டெப் 5, ப்ரூனிங் இஃப் ரிசீவர் ஸ்டாப் ரிசீவிங். இப்போது என்கிட்ட நான் ஒரு லைவ் வீடியோ போடுறேன், இப்போது அது வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த லைவ் வீடியோ வந்து வரலைன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த லிங்க் வந்து ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் ரவுட்டர் டி லேட்டர் டிசைட் இட் நோ லாங்கர் நீட்ஸ் த மல்டிகாஸ்ட் டிராஃபிக், எனக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை, அப்போனா என்ன பண்ணணும்னா ஒரு மெசேஜ் போகும், ப்ரூன் மெசேஜ். அந்த ஆர்பி பாயிண்ட்டுக்கு மெசேஜ் போகும். இந்த ரவுட்டர் டி என்ன பண்ணணும்னா ஒரு மெசேஜ் அனுப்பும் ரவுட்டர் ஆருக்கு, ப்ரூன் மெசேஜ், இனிமேல் எனக்கு தேவையில்லைப்பா, அந்த லிங்க்கை கட் பண்ணி விட்டுருங்க, indicating it no longer want to receive the multicast traffic. ஸோ ரவுட்டர் ஆர் என்ன பண்ணோம், அந்த மல்டிகாஸ்ட் டிராஃபிக்கை உடனே ஸ்டாப் பண்ணிட்டோம், டிக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரூனிங் த unnecessary branch from the tree. ஸோ அந்த ட்ரீலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ பிம்னா என்ன? பெஸ்ட்டு மல்டிகாஸ்டிங்க்கு தான். ஓகேங்களா? ஒரு லார்ஜ் நெட்வொர்க்கில் மல்டிகாஸ்ட் பண்ணுறது தான் இந்த பிம்மை யூஸ் பண்ணுறோம். இது ப்ரோட்டோகால் இண்டிபெண்ட். இதில் 2 மோட்ஸ் இருக்குது, பிம் ஸ்பாஸ் மோட், டென்ஸ் மோட். ஸ்பாஸ் மோடில் பெரிய நெட்வொர்க்கில் யாருக்கெல்லாம் ரிசீவர்ஸ் தேவைப்படுறாங்களோ அந்த ரிசீவர் மட்டும் பயன்படுத்திக்குவோம்.
டென்ஸ் மோடில் நிறைய ரிசீவர்ஸ் இருப்பாங்க, பயன்படுத்திப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு நெட்வொர்க் லேஅவுட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதோட ஸ்டாப். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.